வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சென்னையில் ரியல் எஸ்டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வை அப்படின்றதுக்கு ஆன்சர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குங்க, போரிங்காக இருக்க மாதிரி நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக லாங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா சென்னையில் நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வானாவா, சென்னையில் வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்ற ஒரு ஏரியாவை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சென்னையுடைய டெவலப்மெண்ட்டை மேபி வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ரைட் பிளேஸ் டு லிவ் அப்படின்னு கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு 50 சிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 50 சிட்டியில் சென்னை ஒன்றுங்க. ஸோ என்ன சென்னை அப்படி பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சென்னையில் இன்றைக்கி கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வாட் எவர் அப்கமிங் நியூ அதை மட்டும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுகிறேன். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சவுத் ஏஷியாவிலே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஹப்பாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஏசியா லார்ஜஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 66% ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் வந்து ஹேப்னிங் ஒன்லி சென்னை. ஸோ அது பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா லெவலுக்கே வந்து பெருசாக இருக்க பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு அப்கமிங் உங்களுக்கு மெட்ரோஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிறது ஒரு 45-48 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் செகண்ட் ஃபேஸ் இட் வில் கவர் அனதர் சம் அரௌண்ட் 85 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டருக்கு மேலே வருது மெட்ரோ கவரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய சிட்டியாக மாறிடும் அனதர் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சென்னையில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா OMR. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஏரியா OMR ஐடி காரிடர். ஸோ இந்த ஐடி காரிடர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 42 கிலோமீட்டர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய கைலாஷ் தரமணிலேருந்து ஆரம்பித்து அப் டு கேளம்பாக்கம் வரலையும் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர். இது வந்து ஐடி காரிடர் டெவலப் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு சிப்காட் ஐடி பார்க் இங்கே தாங்க இருக்குது. 750 ஏக்கர். அது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அதில் நிறைய ஐடி பார்க் பில்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அப்கமிங் ஐடி கம்பெனிஸ் நிறைய அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது 750 ஏக்கர்ஸு ஒரே பிளேஸில் ஐடிக்குன்னு சொல்லி ஒரு ஐடி காரிடர் வந்து ரெடி பண்ணாங்க. அது ஐடி சிப்காட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அது சென்னையில் இருக்குங்க. அது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமொபைல் சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சப்ளை காட்டன் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி நீங்கள் நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க முடியும். நார்த் மெட்ராஸில் வந்து MC ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மார்க்கெட் வந்து இருக்குது. பெரிய லெவல் காட்டன் மார்க்கெட் இருக்குது. அது இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது. சென்னை பொறுத்தவரை எடுத்துட்டிங்கன்னா ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து த வேர்ல்டஸ்ட் ஒன். பிரிட்டிஷ் காலத்திலே வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேபி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்லாம் இருக்குது. தோ இப்போ இதெல்லாமே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் லெவலில் ஐ திங்க் சென்னை வந்து 3rd or 4th பிளேஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரிய ஏர்போர்ட்னு சொல்லும் பொழுது. ஆனால் நீங்கள் வந்து கார்கோ பார்த்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட்டுங்க சென்னை. ஸோ சென்னையோட கார்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் மேபி மும்பை வந்து ஃபஸ்ட் பிளேஸ், 2nd பிளேஸ் வந்து சென்னை. ஸோ பெரிய லெவலில் கார்கோ மேபி இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டு இருக்குது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய கேட்ச் இருக்குது. என்ன அப்படி கேட்டிங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர்னு சொல்லி ஒரு ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த பரந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்து ஒன்ஸ் அந்த ஏர்போர்ட் கம்ப்ளீட் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் கார்கோ இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டு இருக்கக்கூடிய இடமா சென்னையோட ஏர்போர்ட் மாறிடும். அதேமாதிரி பேசஞ்சர்லுமே வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஒன்றா மாறி போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வரதுனால வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு நியூ அப்டேட்டு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை டு பெங்களூர் ஒரு நியூ ரோட்வே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இருக்க கரண்ட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராவலிங் டைம் வந்து 6 to 7 hours இருக்குங்க. இப்போ இந்த நியூ இந்த ரோடு வர்றதுனால உங்களுக்கு அந்த ஃபாஸ்டஸ்ட் ஹைவே அது பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. மேபி இன்னொரு 6 months to 1 year கம்ப்ளீட் ஆகி யூசேஜுக்கு வந்துடும். ஸோ நானே பர்சனலாக நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறத. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேபி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பெங்களூருக்கு ஒரு 3 hours நீங்கள் போயிட முடியும்.
இப்போ இருக்கிற சென்னை பெங்களூருடைய ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற டைமிங்கை விட இப்போ வரப்போகிற அந்த ஹைவேயோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஆல்சோ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சிப்காட் ஹையஸ்ட்டாக இருக்கிறது சென்னையில் தாங்க. ஸோ மோர் தென் 154 சிப்காட் இருக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்க, மேபி அசம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்னை தான் இதில் மேக்ஸிமம் இருக்குது. இந்தியா லெவல் லார்ஜஸ்ட் பண்ணுது. இது சொல்லி ஆகணும். பெரிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இதெல்லாமே காரணம். கிட்டத்தட்ட 154 சிப்காட் இங்கே இருக்குங்க. அது வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் நம்பருங்க. அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா லெவலில் வந்து பெரிய லெவல் ஃபோக்கஸ், பெரிய லெவலுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அதே மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ எஜுகேஷன் லெவலில் மல்டிபிளாக இங்கே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை அகைன் ஃபுல்லாகவே சென்னை சரௌண்டட் இந்த ஏரியா பூரா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுவுமே பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த சென்னை. ஸோ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஹியூஜாக நடக்குது, இம்போர்ட் அதே மாதிரி நிறைய நடக்குதுங்க. ஸோ இந்தியாவில் நடக்கிற மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குமே சென்னை ஒரு பெரிய பிளேஸாக இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிண்டியில் வந்து ஒலிம்பியா டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனி இருக்குது. பக்கத்தை சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு பூந்தமல்லி வரலையும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இருக்காங்க, மேபி எல்என்டி இருக்காங்க, எல்என்டி இன்ஃபோடெக் இருக்காங்க, அண்ட் தென் ஆர்எம்ஜெட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்கும். சென்னை சிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஐடி காரிடாராக இந்த ரோடு பார்க்கப்படுது. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நந்தபாக்கம் ட்ரேட் சென்டர் பக்கத்தில் ஃபின்டெக் குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இது 116 ஏக்கர். இதுக்கு நான் கேள்விப்பட்ட வரலையும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே, அதாவது இந்த 116 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் ஆல்சோ பிளான்டுன்னு சொல்கிறாங்க, தெரியல. ஸோ இந்த மாதிரி நியூ டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. இது சிட்டிக்குள்ளே நடந்துட்டு இருக்க டெவலப்மெண்ட். இது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னுமே நிறைய அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முன்னுக்கு வந்து நமக்கு வந்து 4 வேவாக இருந்தது. அந்த 4 வே இப்போ 8 வேவாக மாறிடுச்சு. ஸோ 8 ரூட்டாக மாறிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஈசிஆர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிங்கிள் ரோடு தாங்க இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வேவாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் ஈசிஆரை பொறுத்தளவில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம பெங்களூர் பைபாஸ் முன்னாடி வந்து 4 வேவாக இருந்தது, இப்போ 6 லைனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இன் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரயில்வே ட்ராக்கு, ஸோ ரயில்வேவுடைய பில்டப் வந்து வேறு மாதிரி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர், ஸோ எக்மோரில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ, சவுத்துக்கு கன்னியாகுமரி, மதுரை, மேபி இந்த பக்கம் எல்லாம் சவுத் இந்தியா போகிற அத்தனை ட்ரெயினுமே நமக்கு எக்மோர்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கவர்மெண்ட் வந்து அந்த எக்மோரில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் அத்தனையும் கொண்டு போய் தாம்பரத்தில் வைக்க போகிறாங்க. ஸோ தாம்பரத்தில் இருக்க அத்தனை ஆப்ரேஷன்ஸுமே இன்றைக்கி தாம்பரத்தை மெயின் ஹப்பாக மாற்றுறாங்க. ரயில்வேயோட மெயின் ஹப்பாக தாம்பரத்தை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா தாம்பரத்தில் நடக்கிற அத்தனை ஆக்டிவிட்டியுமே, ஸோ தாம்பரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் வந்து தாம்பரத்தில் தான் மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ தாம்பரத்துலேருந்து அப் டு பீச் வரையும் நமக்கு போகுதுங்க. ஸோ அது வந்து கோயிங் ஃபார்வர்ட் செங்கல்பட்டுலேருந்து ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வரலையும் அல்லது அந்த செங்கல்பட்டு ரோடு வரலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2 ட்ராக் தான் இருக்குங்க. அது இப்போ 4ஆக மாற்றுறாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுமே அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நியூ டெவலப்மெண்ட். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காலத்தில் ஆரம்பித்து அப் டு செங்கல்பட்டு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பெங்களூர் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஒரு பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிட்டி உள்ள வரலையும் வந்து லீட் பண்ணும். அது சிமிலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மேபி லென்த்தியான பிரிட்ஜு. ஸோ பெருங்குளத்தூர் டு செங்கல்பட்டு வரலையுமே அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது, அப்கமிங் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நியூ டெவலப்மெண்ட்டுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து ஊரப்பாக்கத்தில் கெலாம்பாக்கம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் நமக்கு வந்து நியூ பஸ் டெர்மினஸ் கட்டிட்டாங்க. அது பெருசாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே மேசிவ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஏரியாலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வேறு ரேஞ்சுக்கு வந்து பேசப்படுது. அங்கே இருக்க லேண்ட் ரேட்ஸ்லாம் மேலே போயிருச்சு. ஸோ ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா குத்தம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பஸ் டெர்மினஸ் வருதுங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ சூன் அதுவுமே ஓப்பன் ஆகும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்து இப்போ நம்ம கோயம்பேடு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பீங்கன்னா கோயம்பேடு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்
ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த குத்தம்பாக்கத்து பக்கத்தில் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ கோயம்பேடு கொஞ்ச நாளில் மூவ் ஆகி அங்கே போயிடும். அதே மாதிரி கோயம்பேடுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. மேபி அப்கமிங் வீடியோவில் உங்களை சொல்கிறேன். ஸோ என்னன்றது இன்னும் கிளாரிட்டி இல்லை, கவர்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்கல. ஒரு மால் வருதுன்னு சொல்கிறாங்க, இல்லை தலைமைச் செயலகம் அங்கே போகும்னு சொல்கிறாங்க, தெரியல இது என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கோயம்பேட்டில் வரதா இருக்குது. ஸோ தட் ஆல்சோ இஸ் தேர். அகைன் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம் ஒரு பஸ் டெர்மினஸ் ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. மப்சல் பஸ் டெர்மினஸ் அது ஆப்ரேஷனில் இருக்குது. ஒன் மோர் ஆல்சோ கோயிங் டு பி கம்னு சொல்கிறாங்க. அதுவுமே எனக்கு தெரியலைங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல முடியும், 150 ஏக்கர் ஐடி பார்க்கை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க மாதவரத்தில். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வந்து ஐடி பார்க் வருது. சென்னை செகண்ட் ஐடி பார்க், செகண்ட் டைட்டில் பார்க். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டவர் ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 3 more tower has to come. ஸோ அதனால் அங்கேயுமே ஐடி கம்பெனிஸ் வருது. இதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாட்டலைட் டவுன் ஒன்று பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஆல்சோ அப்கமிங்காக. ஸோ அங்கேயுமே ஒரு 150 feet இருக்கக்கூடிய ஒரு ரோடு, நியூ ரோடு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த ரோடு என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிபெரல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 400 feet ரோடு தெரியும். 400 feet பைபாஸ்னு சொல்லி ஒன்று ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் டு எண்ணூர் வரலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. நான்லாம் நிறையா அதில் டிரைவிங்கில் போகிறேன், நிறையா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரோடு சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரிபெரல் ஹைவேன்னு ஒன்று பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மகாபலிபுரம் டு நமக்கு வந்து மகாபலிபுரம் லிங்க் டு சிங்கப்பெருமாள் கோயில். அகைன் அங்கேருந்து சுங்குவாச்சத்திரம், சுங்குவாச்சத்திரம்லேருந்து நியூ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி அதானி போர்ட், அங்கே வரலையும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து டெவலப்மெண்ட் போகுது. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 132 kilometers. ஸோ இது லாங்கஸ்ட் ஒரு பைபாஸ். ஸோ பெரிய பைபாஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிபெரல் ஹைவேவாக நமக்கு பில்ட் பண்ணி தராங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இது நியூ டெவலப்மெண்ட்டுங்க. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த சாட்டலைட் டவுன் வந்து நமக்கு வந்து மகாபலிபுரத்தில் வருது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டலைட் டவுன் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், திருமழிசை ஆல்ரெடி சாட்டலைட் டவுன் அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் இப்போ திருவள்ளூருமே சாட்டலைட் டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூ டெவலப்மெண்ட் நிறைய சென்னையை சுற்றி நிறைய வருது. ஏன் சென்னையில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் இதெல்லாம் தான் ரீசன்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா NH4 பார்ப்போம்னு சொன்னால், ஸோ NH4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை டு பெங்களூர் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 4 way இருந்தது, 6 way ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் போக முடியுங்க. பட் இப்போ வந்து நிறைய வில்லேஜ் டெவலப் ஆனதுனால நமக்கு நிறைய குறுக்கில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கெங்கெல்லாம் வில்லேஜஸ் வருதோ அங்கெல்லாம் ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ், எங்கெங்கெல்லாம் வில்லேஜஸ் கிராசிங் இருக்கோ அங்கே எல்லாமே பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரலையும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிமிலர் ரோட்டில். ஸோ உங்களுக்கு வந்து சென்னை டு பெங்களூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரிட்ஜ் நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரோடுமே வைடன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய நியூ டெவலப்மெண்ட்ஸுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரோஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஏரோப்ளைன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 700 acres வேரியஸ் பிளேசஸில் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, ஈவன் சேலம், ஸோ திருச்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ்க்காக வந்து கிட்டத்தட்ட 700 acre வந்து கவர்மெண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஏரியா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பில்ட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் ட்ரை ஏர்போர்ட் அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அது வந்து ஒரு 10 வருஷமாகவே அதுக்குண்டான ஸ்பேஸ் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துட்டு இருக்க டெவலப்மெண்ட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த நியூ ஏர்போர்ட், ஸோ நமக்கு வந்து பரந்தூர் நியூ ஏர்போர்ட் வந்து பெருசு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆக போகுது, லேண்ட் அக்விசிஷன் முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி அதானி போர்ட், ஸோ அது நியூ போர்ட்டுங்க. ஸோ அது வந்து பெரிய லெவலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே நியூவாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த நம்ம ஆல்ரெடி இருக்க போர்ட் இருக்குது இல்லையா, சென்னை போர்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எண்ணூர், மீஞ்சூர், அகைன் வந்து பார்த்திங்கன்னா ராயபுரம், இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஈவன் நம்மளுடைய பாரிஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய டிராஃபிக் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கு மேலேயே ஒரு 7 kilometer இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா சீக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிட்ஜில் இதுதான் லாங்கஸ்ட் பிரிட்ஜாக மாறும். ஸோ இப்போதைக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ சென்னையில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்கன்னா, இந்த மாதிரி ஹியூஜ் டெவலப்மெண்ட்டு சென்னையை சுற்றி நடந்துகிட்டே இருக்குங்க. எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
ப்ரைவேட்டில் வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎல்எஃப் வந்து நிறையா அவங்களுக்கு வந்து ஐடி காரிடர், அந்த டிஎல்எஃப் ஐடி காரிடர்னு சொல்லக்கூடியது, அந்த ஐடி காரிடரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்பிஆர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் புது டெவலப்மெண்ட் நிறையா. ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல்லாவரம் டு துறைப்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த ரேடியல் ரிங் ரோடு. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போய் பார்ப்பீங்கன்னா நான்லாம் பார்க்கும்போது வாவ் சொல்கிறேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து முன்னாடி 200 ஃபீட் ரோடு இப்போ வந்து இன்னும் வைடன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய ரெசிடென்ஸ் ப்ராடக்ட் வந்து நிறைய அங்கே டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அது இல்லாமல் அந்த ரோடு வந்து முன்னாடி வந்து துறைப்பாக்கத்தோடு நின்று போகும், இப்போ வந்து துறைப்பாக்கத்தில் வந்து ஈசிஆர் வரலையுமே அதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் சென்னைக்குள்ளே வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் சென்னை வந்து நீங்கள் பார்த்த பழைய சென்னை இல்லை, இது இப்போ புதுசாக பில்ட் ஆகிட்டு இருக்க புது சென்னை. ஸோ ஆகையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் சரி தான், எங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி தான், என்ன ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும், அது எய்தர் ரெசிடென்சியல், கமர்ஷியல் ஆர் வில்லாஸ் பிளாட்டு, எங்கே என்ன வாங்கினாலும் அப்ரிசியேஷன் கேரண்டி சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் இதுதான். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், லென்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு, வியூவர்ஸ்க்கு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.